புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லா நாங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறோம். என் பேரு புட்லி. என் பேரு டிட்லி. என்னது இட்லியா? ஆஹா, புட்லி. டிட்லி. குட்டீஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். டிட்லி, நம்மளுக்கு ஜூம் ஆன்லைன் சண்டே கிளாஸ் இருந்ததுல்ல? ஆமா, 6 to 6:40 தானே. அதுக்கு இப்போ என்ன? ஆமா, அது இந்த வாரத்திலிருந்து 12 to 12:40க்கு மாத்தியாச்சு. குட்டீஸ், நீங்கெல்லாம் ஷார்ப்பா 12 o'clock வந்துடணும், ஓகேவா? அப்போ லிங்க்கு இந்த வாரத்திலிருந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண போறாங்க. ஓ, பாத்தியா, நம்ம குட்டீஸ் ப்ரேயரை மறந்தே போயிட்டோம். கேர்ள்ஸ் ப்ரேயரும் பாய்ஸ் ப்ரேயரும் நடக்குது. ஓ, அப்ப டைமிங்கா? பாய்ஸ் ப்ரேயர் 3 to 3:30, கேர்ள்ஸ் ப்ரேயர் 4:30 to 5 o'clock வரைக்கும் நடக்குது. ஓஹோ, நானும் அந்த ப்ரேயர்ல போய் ஜாயின் பண்ண போறேன். ஆனா எப்படி ஜாயின் பண்றது டிட்லி? அதுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணினா உன்னை ப்ரேயரில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே, நான் இன்னைக்கே போய் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் போட போகிறேன். அப்புறம் நானும் இனிமேல் ப்ரேயர் பண்ண போகிறேன். அடுத்து என்ன? எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுறதுக்கு யார் வரா? நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ் வராங்க. அதுவும் குட்டீஸ் எல்லாம் அவங்கள பார்க்கணும்னு சொன்னனால அவங்க நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்படியா? ஆமாம், நம்ம போய் ப்ரேயர் பார்த்து வரலாமா? அருமையான சண்டே கிளாஸ் பிள்ளைகள், உங்களை எல்லாரையும் அங்கிள் பார்க்கறக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். ஹேமா ஆண்டி அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள்லாம் என்னை பார்க்கறக்கு ஆசையாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நானும் உங்களை பார்க்கறக்கு ஆசையாக இருக்கேன். நான் அன்றைக்கி சொன்னது போல் உங்கள் எல்லாருக்கும் டைரி மில்க் நல்ல பெரிய சாக்லேட் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் சர்ச்சு திறக்கப்படும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் சர்ச்சு திறக்கப்படுறதில்லை. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சின்ன பிள்ளைங்க நல்லா நேர் முழங்காலில் நீங்கள் நின்று ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷமாவது வெறும் ஒரே பாயிண்ட்டு, சர்ச்சு திறந்து சர்ச்சு திறந்தாச்சு, இப்போ உங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. 10 வயசு கீழே உள்ளவங்கள கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த கொரோனா போனால் தான் நீங்கள் வர முடியும். அது நன்மைக்கு தான் அரசாங்கம் சொல்லுது. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாடி சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக வர்றதில்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான் உங்களை வேண்டாங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் கொரோனாவை முற்றிலுமாக நீக்கி போட்டுருவார். சரிங்களா? இப்போது சர்ச் இருக்கும்போது நீங்கள்லாம் முன்னால் வந்து பாயில் அழகாக உட்காருவீங்க. நல்லா சிரித்த முகத்தோடு உட்காந்து நல்லா கைத்தட்டி கையை உயர்த்தி பாட்டு பாடுவீங்க. இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். நீங்கள் இல்லாமல் சர்ச்சே விரோச்சின்ட்டு இருக்கு. சர்ச்சிலேயே சத்தம் இல்லை நீங்கள் இல்லாமல். அப்போது எல்லாருமே உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதனாடி உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:40க்கு உங்களுக்கு ஜூம் மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் வந்து 25 குழந்தைங்க தான் வராங்கன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம இதில் 50-60 குழந்தைங்க இருக்கிறீங்களே. அதனாடி நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்றதுக்கு எதுவாக நான் டைமை மாற்ற சொல்லி கேட்டேன். அதனாடி காலையில் ஆராதனையோடு கூட உங்களுக்கு வைக்கிற மாதிரி 12 மணிக்கு வைக்கிறோம். இப்போ பெற்றோரெல்லாம் இப்போ 11 மணி சர்வீஸ் முடித்து அவங்களும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபோன் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா அந்த ஜூம் இதில் நீங்கள் பங்கெடுக்கலாம். அதனாடி இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ள போகிறேன். உங்களை பார்க்க போகிறேன். உங்கள் எல்லாருடைய நீங்கள் எப்படி என்னை பார்க்க ஆசையாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். அதனாடி நீங்கள் வந்து கரெக்டாக 12 மணிக்கு எல்லோரும் அந்த ஜூம்குள்ளே வந்துடணும். பரமதாஸ் அங்கிள் கூட தான் இங்கே நிற்கிறாங்க. அவரும் வருவார். நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்க வரோம். நம்ம லீடர்ஸ் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்றோம். எல்லோரும் உங்களை பார்க்குறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒருத்தர் பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அதனாடி இந்த 12 o'clock இந்த சண்டே உங்கள் முகங்களை பார்க்குறக்கு அங்கிள் ஆன்டிஸ் நாங்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா படிங்க, பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு நடங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போது மீண்டும் சீக்கிரமாக நம்ம சந்திப்போம். உங்கள் எல்லாருக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் பிள்ளை எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். வருகிற ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஜூமில் எல்லாருடைய முகங்களையும் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண அந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி.
தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த பிள்ளைக்கு எந்த ஒரு வைரஸும் வராதபடி பாதுகாத்துக்கணும். இரும்பலோ சளியோ காய்ச்சலோ எதுவுமே குட்டி பிள்ளைகளுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், கை குழந்தைகள் அத்தனை பேரையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குழந்தைக்குரிய தேவ தூதர்கள் இரவும் பகலும் குழந்தையை பாதுகாப்பார்களாக, ஏந்துவார்களாக, தப்புவிப்பார்களாக. இவர்களையும் டீச்சர்ஸ், சண்டே கிளாஸ் எடுக்கிற எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவல் உள்ளவங்களாக இருக்கிறோம். பாஸ்டர் அங்கிள் சொன்னது போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு உங்களை எல்லோரும் நாங்கள் ஜூமில் பார்க்க போகிறோம். அதற்கான நேரத்தையும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம். காரணம் என்னென்னா, சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் முன்னால் வந்து உட்காந்துருப்பீங்க, நல்லா பாடுவீங்க, கைத்தட்டுவீங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. நிறைய குழந்தைகளை நாங்கள் அதாவது என்ன சொல்கிறது, உங்களை மறந்தது போல், உங்களுடைய முகங்கள்லாம் எங்களுக்கு மறக்கிறது போல் இருக்கிறது. அதனால் உங்களை எல்லாரையும் நாங்கள் மறுபடியும் பார்க்க விரும்புகிறோம். அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 12 மணிக்கு நம்முடைய ஆராதனை முடிந்த பின்னால் நீங்கள் வந்து ஜூமில் எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாட்ட உங்களுடைய ஃபோனை வாங்கி நீங்கள் ஆயத்தமாக காத்திருக்கணும். அதற்கான ஏற்பாடுகளை ஹேமாண்டி அதுக்கு பொறுப்பாக இருந்து செய்வாங்க. நீங்கள் எல்லோரும் ஆயத்தப்பட்டு அதில் வந்து கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஜெபம் பண்ணுங்கள், நல்ல பைபிள் படிங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபோன் கால் மூலமாக ஜெபம் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து ஈவினிங் நடக்கிற ப்ரேயர்லையும் மார்னிங் நடக்கிற ப்ரேயர்லையும் கலந்துக்கிறீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பாஸ்டரையும் நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர் பரமதாசங்களையும் பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல அவங்கள பார்க்கணும்னு. இன்னைக்கு அவங்க உங்க கூட பேசினாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க தானே? அதே ஹாப்பியோட இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள போக போறோம். டிட்லி, அடுத்து என்ன ப்ரோக்ராம்? எப்பவும் போல நம்ம டான்ஸ். ஐ ஜாலி, நம்ம போய் டான்ஸ் ஆடலாம். என்ன குட்டீஸ், உங்களுக்கு சாங் பிடிச்சிருந்ததா? நம்ம இன்னொரு டைம் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஐ அம் ரெடி. ஹே ஏசுராஜா வீட்டு பிள்ளை, ஹே ஹே ஏசுராஜா வீட்டு பிள்ளை, ஹே ஹே ஏசுராஜா வீட்டு பிள்ளை. என்ன புட்லி, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஆமா டிட்லி, நம்ம ஏசப்பாவோட பிள்ளைன்னா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நம்மளுக்கே இவ்வளோ ஹாப்பினா அப்ப நம்ம குட்டீஸ்க்குலாம் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. ஆமா, ஏன்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க எல்லா குட்டீஸ். நம்மளுக்கு ஒரு நாள் குறையவே இல்லை. நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருப்போம். இப்ப எல்லாரும் சிரிங்க பார்க்கலாம். ஈ புட்லி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ நாம ஸ்டோரி பார்க்க போறோம். இதோ வந்துட்ட. ரோபோட் ஒரு வேலையில இருக்கா. பறக்கும் இயந்திரம். இப்ப போயாகணும். எனக்கு வேலை நிறைய இருக்கு. கிறிஸ், நீ தெருவுல மந்திர வித்தை பண்றவரை ஆன்லைன்ல மானிட்டர் பண்ண சொன்னால, இன்னைக்கு அவரு நம்ம தெருவுக்கே வராரு. ஒரு மந்திரவாதியா கிறிஸ்? வாவ், அவர் பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வருவாரா? ஜாய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவரால என்ன செய்ய முடியும்? நீ பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்ட. சரி வா போலாம் கேஸ். என்ன நம்பு ஜாய், இவரு பல அற்புதங்களை பண்ணுவாரு. சூப்பரா பண்றாரு. நம்பிக்கை உள்ளவர்களே, இல்லாதவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சரி, உங்களுக்கு எல்லா விதிமுறைகளும் தெரியும். சிரியுங்கள், கை தட்டுங்கள், எல்லோரும் இந்த பிரமிப்பிலே இருங்கள். ஆனால் தயவு செய்து உங்கள் செல்போனையும் மற்ற சாதனங்களையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்கள். நல்லாதான் ஏமாத்துறாரு. சரி, அப்படி நான் யாரையாவது இங்க முன்னாடி வந்து உட்கார சொல்லவா? ஓ நோ, தெளிவா சொல்லணும்னா நான் தாமதிச்சிட்டேன். சரி, எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட இவ்வளவுதான் இருக்கும்னு பயமா இருக்கு.
பிரமாதமா இருக்கு. செம்மல்ல. ஹோ, இங்க பாருங்க, இத நான் மறந்தே போயிட்டேன். என்னோட போன். ஆனா அவரே எப்படி? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அற்புதங்கள். இது என்றும் உள்ள வார்த்தை, புவி எங்கும் செல்லும் வார்த்தை, சதா காலமும் உண்மை கதை. சூப்பர் புரிஞ்சுக்கோ கிறிஸ், மிராக்குலா பண்ண எல்லா காரியங்களுக்கும் ஒரு விளக்கம் தரலாம். அதெல்லாம் வெறும் வித்ததான். இருக்கவே இருக்காது ஜாய். கிஸ்மோவும் நானும் இந்த மாதிரி பல அற்புதங்களை பார்த்திருக்கோம். அவர் செய்யறத வேற யாராலையும் செய்ய முடியாது. அதுவும் அவர் மாதிரி வெளி இடத்துல செய்ய முடியாது. கிறிஸ் சொல்றது சரிதான். எனக்கும் நல்லா தெரியும். பார்லர் விதைகள் செய்யறது என்னோட பொழுதுபோக்குகள்ல ஒண்ணு. சூப்பர். இந்த சூப்பர் புக் பயணங்களை நிறுத்துறதுக்கு நான் சில விதைகளை கத்துக்கிட்டே ஆகணும். உண்மையான அற்புதங்களை செய்கின்ற ஒருவரை காட்டுவதற்காக நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். இன்னைக்கு நீங்க சொன்னது எங்கே போனாலும் உங்கள் கூடயே தான் வருவார் குட்டீஸ். அதனால் ஒரு நாளும் பயப்படாதீங்க. நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் குட்டீஸ்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்போவுமே நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணோன்னா ஏசப்பா எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார். நம்ம ஏசப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் நடக்கலாமா குட்டீஸ்? நான் நடக்கிறேன் குட்டீஸ், நீங்கள் நடக்கிறீங்களா? என்ன புட்லி, மெமரி வேர்ட்ஸ் பாத்தியா? ஆமா டிட்லி, மெமரி வர்ஸ் பார்த்தேன். அப்புறம் நான் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டேன்னா நான் உடனே மெமரி வர்ஸை சீக்கிரமாகவே மெமரைஸ் பண்ணிட்டேன். அப்படியா? நீ வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டனால உனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. ஆமா, இரு டிட்லி, நான் அது மறுபடியும் உனக்கு சொல்றேன். அந்த வசனம் என்னன்னு சொல்றேன். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அது எதுல இருக்கு? பைபிள்ல. ஏய், ரெஃபரன்ஸ் சொல்லு. ஏசாயா 41:13. சூப்பர் புட்லி. ஆமா, ஏசப்பா தான் கொடுத்தாரு. தேங்க்யூ ஜீசஸ். இப்போ நாம எண்டிங் செக்ஷன் வந்தாச்சு. நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. யாரு? நம்மளுக்காக மௌலிபத்மா ஆன்ட்டி ப்ரேயர் பண்ண வந்திருக்காங்க. ஆமா குட்டீஸ், நீங்க எல்லாருமே நம்ம எல்லாரையுமே பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்றதுக்காக மௌலிபத்மா ஆன்ட்டி வந்திருக்காங்க. எல்லாரும் ரெடியா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல் இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு இல்லைங்களா? நீங்கள் பாவம் என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொரோனா அது இதுன்னு இன்றைக்கி பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை எந்த அளவில் பாதுகாத்துருக்கிறாரு தெரியுங்களா? ஏன்னா இப்போ நமக்கு ஆன்லைன்லேயே நமக்கு பைபிள் ஸ்டடி எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாருமே நடத்துகிறாங்க இல்லையா? இப்போ எக்காரணத்தை கொண்டோ அப்பா அம்மா சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். வெளியில் போகக்கூடாதுன்னா வெளியில் போகக்கூடாது, விளையாடாதீங்க. அதிகமாக மற்றவங்கள மற்றவங்களோட வெளியில் போகிறது மற்ற காரியங்கள் எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க. வீட்டிலையே இருங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இப்போ டீச்சர்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நிறைய பைபிள் இதுகள் கதைகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அது எல்லாமே எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ பங்கு கொள்ளணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருந்தால் தான் கர்த்தர் நம்மளையும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் இனி வர்ற நாட்கள், அதனால் இனி வர்ற நாட்களில் ஒரு நம்ம பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் கண்டிப்பாக பைபிள் இதுக்கு சண்டே கிளாஸ் இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும்.
நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் இப்போ டீச்சர்லாம் என்ன சொல்கிறாங்க, பைபிள் டீச்சர் உங்கள் ஹேமாக்கெல்லாம் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, அதையெல்லாம் கேட்டு அதன்படி நீங்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதுக்கு விட நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளால் வசனத்தில் நீங்கள் வளரும்போது தான் கர்த்தர் நமக்கு எல்லா தீங்குல இருந்தும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். சரிங்களா? நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் இப்போ உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். சரிங்களா? குட்டீஸ் எல்லாரும் நல்ல ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நீங்கள் எப்படி ஒரு பாடங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு பாடங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் தேவனுடைய காரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஏசப்பாவுடைய காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் படிப்பாக இருக்கட்டும். இப்போ எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு முன்பாக நீங்கள் வந்து பைபிளை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, வேதத்துக்கு கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் தானாகவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? கர்த்தர் எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் எல்லா விதத்தில் இந்த தீங்குக்கு பொல்லாப்புக்கு உங்களை விலக்கி காக்கணும். வியாதிகள் வரகாமல் தேவன் உங்களை காத்துக்கொள்ளணும். இதுக்காக இப்போ நான் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. இல்லைன்னா முழங்கால் படி இடுகிறவங்க பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் முழங்கால் படி இடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாங்களா? உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த வேளையில் கூட கர்த்தாவே யூடியூப் மூலமாக இந்த குழந்தைங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த குழந்தைகளை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. அப்பா சண்டே கிளாஸ் மூலமாக ஆண்டவரே ஆலயத்துக்கு வர முடியவில்லை சுவாமி. ஆனாலும் கூட அந்த சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனத்துக்கு முதலாவது கீழ்ப்படியணும். அதனால்தான் இந்த யூடியூப் மூலமாக இந்த பைபிள் ஸ்கூல் ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. என் தகப்பனே அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து அவர்களை செட்டைகளின் மறைவிலே மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கரம் இந்த குழந்தைகளோடு இருக்கணும்னு தான்ப்பா நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகள் வெளியே போனாலும் ஆண்டவரே தகப்பனே எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே இந்த குழந்தைகளோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறான். பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக. அது மூலம் ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவோ கஷ்டங்களை பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு தான் இருக்காங்க ஆண்டவரே. கர்த்தாவே விளங்காத பாடங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு இந்த சண்டே கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஞானத்தை நீர் கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் தேவ பாதுகாப்பின் கருத்துக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் சுவாமி. நல்ல வசனத்தை நல்ல ஆராய்ந்து வசனத்தை படித்து ஆண்டவரே கர்த்தாவே முதலாவது ஆண்டவரே அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளை அதிலிருந்து ஆண்டவரே அவர்களை வளர்க்கும்படியாக ஜெபிக்கிறான். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக நீர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும் இந்த பிள்ளைகளை தாக்க கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு நாள் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேவ பயத்திலும் தேவ ஆண்டவரே ஞானத்திலும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகுவார்களாக ஆண்டவரே. இனி வரும் காலங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கூட ஆண்டவரே இனி வர்ற காலங்கள் எப்படி இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு தேவ கிருபை மாத்திரமே கிடைக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அற்புதம் எப்போதும் இந்த பிள்ளைகளையும் இவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த குடும்பங்களுக்கும் கிடைக்க நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டே கிளாஸ் நடத்துகிறதான டீச்சர்ஸ்களை கூட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற வேத வசனங்கள் பாடல்கள் அவர்கள் சொல்லுகிறதான கதைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக மாற நல்ல ஞானத்தையும் தேவ பலத்தையும் ஆண்டவரே அற்புதத்தையும் ஆண்டவரே டீச்சர்ஸ்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த நேரத்தில் ஜெபிக்கிற நீர் பெரிய காரியங்களை செய்ய எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் இந்த பிள்ளைகளையும் டீச்சர்ஸ்களையும் நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதிகணமையுமே என்னுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என்ன குட்டீஸ், ஆன்ட்டி கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணீங்களா? ஆன்ட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷமா? ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது புட்லி டிட்லி. பாய்.